ஏகி, எங்கடா போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வரியா? ஐயோ போச்சு, மச்சானுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. டேய் அகி, ஒன்னதாண்டா கேக்குறேன். பாத்ரூம் போறேன்டா சொல்லிட்டு போனேன். காமன் நேரம் பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? இதத்தான் இப்படி கேக்குறாரா? சித்த நிமிஷத்துல உயிரே போயிருச்சு. எங்க எல்லா விஷயமே அவருக்கு தெரிஞ்சிருச்சோன்னு. ஏன் மச்சான், பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறேன். போகும்போது சொல்றத மட்டுமா செஞ்சு தர முடியும்? அடச்சை, அத வீட்டுல எல்லாம் போயிட்டு வர மாட்டியாடா? வந்த இடத்துல இப்படிதான் அசிங்கப்படுத்திட்டு இருப்பியா? மச்சான், அதுக்கு என்ன மச்சான் தெரிய போகுது? வர இடம் தெரியுமா, போற இடம் தெரியுமா? ஏன் மச்சான் நீங்க வேற. கருமம் கருமம், இனிமே என் கூட எல்லாம் எங்கேயும் வராதடா. ஏன் மச்சான், உங்களுக்கெல்லாம் வராது இல்ல? கருமம் கருமம், வாய மூடுடா. அப்பாடா, தப்பிச்சோண்டா சாமி. ஆளு எப்படி கொதக்கமா பேசுறாரு. இவருக்கு மட்டும் என் விஷயம் தெரிஞ்சிச்சு, நம்ம வீட்டுக்கே தெரிஞ்ச மாதிரிதான். இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும். டேய் அபி, அதான் இப்ப நாங்க 2 பேரும் வந்துட்டோம்ல. எல்லாருமா சேர்ந்து வெளியில எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வரலாம்லடா? ஆமாண்ணா, எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம். எல்லாரும் பீச் போலாமா? நீ சரியான பீச் பைத்தியம். எங்கேயாவது போலாம்னா உடனே பீச் போலான்னு சொல்லிடுவேன். போடா. ஏய், ஒன்னதான் என்ன? ஒண்ணும் இல்ல. எல்லாரும் பீச்சுக்கே போலாம். எங்க அக்கா முகத்துல சிம்பு பாரு. பீச்சுக்கு போலான்னு சொன்னாக்கல பல்ல காட்டுறா. ஒன்ன அக்கா அக்கா, வெயிட் வெயிட், என் பக்கத்துல வராது. என்னமானாலும் இந்த தலையில கொட்டுறதை மட்டும் விட மாட்டேற, சரியா? நீ கொட்டினா செம்மையா வலிக்கும்க்கா. வராத பக்கத்துல. கதிரு, இப்ப வேணா நீ தப்பிக்கலாம். இன்னொரு தடவை மாட்டாமல இருப்ப. அப்ப இருக்குடி உனக்கு. சரி, எல்லாரும் கிளம்புங்க, போலாம். என்ன பாப்பா, பீச் வந்திருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப 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 பிடிச்சிருக்குண்ணா. அண்ணா, உண்மையை சொல்லணும்னா நான் அதிகமா வெளியில போனதே இல்ல தெரியுமா? ஏன்டா பாப்பா, வீட்ல அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன? எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே அம்மா அப்பாவை பார்க்கும்போது. அட நீ வேறண்ணா, அம்மா அப்பாலாம் ஒன்றும் ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. எங்க வேணாலும் கூட்டிட்டு போவாங்க. என்ன, அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி ஒர்க் இருக்கிறதுனால எங்க கூட வரவே மாட்டாங்க. அவங்க 2 வராதனால நான் அம்மாவும் வெளில எங்கேயும் போறதில்ல. சரி, கவலை விடு. அதான் அண்ணன் நான் இருக்கல. இனிமே எங்க போனாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணாவே போலாம். ஓகே? தேங்க்ஸ்ண்ணா. என்ன ஹாப்பியா? தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஹாப்பியா இரு. டேய் மாமா, எனக்கு இந்த பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பீச்ல நீ நானும் விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா என்ன, இப்ப நம்ம ஃபேமிலியோட வந்திருக்கோம். அதனால நம்ம 2 பேரும் விளையாட முடியாது. ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் நீ நானும் மட்டும் தனியா வரணும். நீ தான் நீ கூட்டிட்டு வர்ற. அப்புறம் நான் கேட்கல, நான் சொல்லல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. வர வர உனக்கு எது இதுலதான் ஆசைப்படுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் இருக்காங்க, இல்லன்னு வையேன் உன்ன. என்ன 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 பண்ணிடுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன். தண்ணிய பார்க்கும்போது விளையாடணும்னு ஆசையா இருக்கு. இவர்கிட்ட கேட்டா விட மாட்டாரே, என்ன பண்றது? திருட்டு போன இப்படி பாக்குற? ஏதாவது இடமா பண்ண போறியா? விளையாடலாமா? என்ன என்ன சொன்ன? கடல்ல போய் விளையாடலாமா? ஜாலியா இருக்குங்க. ஏய், சின்ன பொண்ணாடி நீ. ப்ளீஸ்ங்க, விளையாடுறதுக்கு என்ன சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு? ஆசையா இருந்தா விளையாடலாம்ல. சரி போ, விளையாடு. கூடவே உன் குரூப்பையும் சேர்த்துக்கோ. ஓகேங்க. கதிர், காவியா, அகில், வாங்க எல்லாரும் விளையாடலாம். நில்லு நில்லு. அகி மேல ஊத்து. நகை சிக்க மாட்டான். என்னடா அங்கிள் ஒன்ட்டு தான் பேசிட்டு இருக்காரு, நீ என்னன்னா அவர் பேசுறத கவனிக்காம சாருவே பாத்துட்டு இருக்க? வந்துட்டியா? என்னன்னு தெரியல, அவளை பாத்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஏனோ தெரியல, அளவுக்கு அதிகமா என்ன வசீகரிக்கிறா. அவளை தவிர வேற யாரையும் பார்க்கவும் தோணல. ஏன்னு காரணம் கேட்டா அதுவும் சொல்ல தெரியல. கொஞ்ச நாளா அவளை எனக்கு பிடிக்குது, அவளை மட்டும்தான் பிடிக்குது. ஓ, இது காதல் தானே? இல்ல. அப்புறம்
அவளை பிடிச்சிருக்கு. என்னடா சொல்ற? என்னன்னு தெரியலடா. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் உள்ளுணர்வு அவ எனக்கானவ, எனக்கான மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ அப்படிங்குது. இப்ப நீ இத காதல்னு சொல்றியா இல்ல உரிமைன்னு சொல்றியா? தெரியலடா. இது காதல் தானே உனக்கு புரியலடா. காதல் இருந்தா தானே அந்த இடத்துல உரிமை எடுத்துக்க முடியும். காதலுக்கும் உரிமைக்கும் இடையில நடக்கிற போராட்டத்துல சீக்கிரமே அது காதலா மாறும் பாரு. என்னங்க? ஐயோ டேய் டேய், பாத்து பாத்துடா. என்னது? நம்ம கால் ஹார்ன் சவுண்ட் கேட்டு கூட கமலி வெளியில வரலையே. ஒருவேளை அவ போன் பண்ணும்போது நம்ம கால் அட்டன் பண்ணலன்னு ரொம்ப கோவமா இருப்பாளோ? இந்த அகி நாய் சொன்னாலும் பூவை வேற வாங்கிட்டு வந்துட்டேன். இத பார்த்துட்டு என்ன பேச்சு பேச போறாளோ? ஒரு போன் அட்டன் பண்ணி பேச முடியல. உங்களுக்கு ரொமான்ஸ் தான் ஒரு கேடான்னு கேட்டாலும் கேட்பா. வீட்டுக்குள்ள போலாமா? ஐயோ, வீட்டுக்குள்ள போறத நினைச்சாலே பயமா இருக்கே. நான் ஆபீஸ் போயிட்டு வந்தாலே ஓடி வந்து என்னங்கன்னு வந்து நிப்பா. இன்னைக்கு என்னன்னா வெளியிலயே வராம இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னைக்கு சங்கு கன்ஃபார்ம். பரவாயில்ல, அப்படியே அசிங்கப்படுத்தினாலும் நம்ம பொண்டாட்டி தானே அசிங்கப்படுத்துறா. அதுவும் வீட்டுக்குள்ள தானே வச்சு அசிங்கப்படுத்துறா. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் கட்டவங்கள்ட்ட அடி வாங்குறாங்க, பேச்சு வாங்குறாங்க. நான் கட்டின பொண்டாட்டிக்கிட்ட தானே வாங்க போறேன். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐயோ, தைரியமா பேசுனேனே தவிர கால் உள்ள போக மாட்டுதே. சூர்யா, கட்ட பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறதுக்கு ஏன்டா இவ்வளவு பயப்படுற? தைரியமா உள்ள போடா. ஐயோ, இந்த டோர் என்ன இவ்வளவு சத்தம் வருது? அட, இதெல்லாம் இங்கதான் தூங்கிட்டு இருக்கா. எனக்காக வெயிட் பண்ணி சோஃபாலே தூங்கிட்டான். தூங்கும்போது எவ்வளவு அழகா இருக்கா. அழகு. எனக்கு தெரியாம கொண்டு வரணும் பூ வேற ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்செல்லாம் மறைச்சு எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா இவன் தான் இப்படி தூங்கிட்டு இருக்கான். சரி, இதை கொண்டே நம்ம ரூம்ல மறைச்சு வச்சுட்டு அப்புறம் வந்து இவளை எழுப்பலாம். ஏய் கமலி, 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 உன்னை தாண்டி. ஓய் ஓய், மெதுவா மெதுவா. என்ன அவசரம்? எதுக்கு இப்படி இவ்வளவு வேகமா எந்திரிக்கிற? ஐயோ, நீங்களா? கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன். எப்படி உள்ள வந்தீங்க? இன்னொரு ஸ்பேர் கீ என்கிட்ட இருக்குல்ல, அதை வச்சுதான் உள்ள வந்தேன். காலிங் பெல் அடிச்சேன், அப்புறம் கதவை தட்டினேன், நீ வரல. சரி, ஒருவேளை தூங்கிருப்பியோன்னு நினைச்சுதான் நான் அந்த கீயை வச்சு வந்தேன். வந்து பார்த்தா சோஃபாலே தூங்கிட்டு இருக்க. என்ன, பயந்துட்டியா? நல்லா அசந்து தூங்கிட்டேன் போல இருக்கு. திடீர்னு நீங்க கூப்பிட்டதும் கொஞ்சம் பயந்து போயிட்டேங்க. சரி வா, சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா இல்லையா? நீங்க வந்ததும் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியலங்க. நானும் இன்னும் சாப்பிடலடி. வயிற்று ரொம்ப பசிக்குது. சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சேர்ந்து சாப்பிடலாம். ம், சரிங்க. நீங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வர வர இவருக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல அக்கறையே இல்ல. இவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம். திடீர்னு ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்தாக்கல எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, யாராலையும் போக முடியாது, நான் தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ஓடினாரு. போனதுதான் போனாரே. போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் காலாவது பண்ணாரா? பண்ணாரு. ஒரே ஒரு தடவை பண்ணி நான் ஈவினிங் வந்துருவேன்னு சொன்னாரு. ஈவினிங் வந்துருவேன்னு சொல்லிட்டு இப்ப மணி 10 ஆகுது. இப்பதான் வந்திருக்காரு. வந்ததும் சாப்பிடலான்னு மட்டும் கேக்குறாரு. லேட் ஆயிடுச்சு சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரா? இல்லவே இல்ல. இவருக்கு வர வர நம்ம மேல அக்கறையே இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அவர் என்ன கேட்டாலும் சரி, அவர் கூட பேசவே கூடாது. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி உருன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா? சாப்பிடும்போது நம்மள்ட்ட நல்லா பேசி சிரிச்சுட்டு தானே இருந்தா. இப்ப என்ன திடீர்னு இப்படி உட்கார்ந்துருக்கா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னது? நான் ஒரு மாதிரி இருக்கனா? இல்லையே, ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன். இல்லையே, எனக்கு அப்படி ஒண்ணு தெரியலையே. நீ ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரியும் அது அப்படியே உன் முகம் காட்டி கொடுக்குற மாதிரியும் எல்லாம் இருக்கு. ஏய், நான் உன்கிட்ட தானடி பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன கீழே பாத்துட்டு இருக்க? உன்னை தானடி கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட உண்மையை சொல்லு. என்ன, என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு உன் மூஞ்சி? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்லை. நைட் நேரம் ஆகியும் நீங்க வராததால கொஞ்சம் பயந்துட்டேங்க. வேற எதுவும் இல்லை. ம், சரி. நான் போன் எடுத்து பேசாததாலதான் மேடம் என் மேல கோவமா இருக்கீங்களா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்கிட்ட பேச கூட நேரம் இல்லாம போயிடுச்சுல உங்களுக்கு. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நீங்க எடுத்து பேசுவீங்க அப்படின்னு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் கூட அட்டன் பண்ணி பேச மாட்டேன்ட்டீங்க. ஓ, இதுக்காக தான் என் செல்லதுக்கு என் மேல கோவமா? இல்ல வேண்டாம், என் பக்கத்துல வராதீங்க, என் கிட்டயே வராதீங்க, போங்க. ஏங்க, போங்கன்னு சொன்னா உடனே போயிருவீங்களா? நீ தானடி சொன்ன பக்கத்துலயே வராதீங்க போங்கன்னு, அதனாலதான் போறேன். ஐயோ கடவுளே, என்னங்க நான் சும்மா தாங்க சொன்னேன், வாங்க. சரி சரி, வெயிட் பண்ண வரேன். எங்கெங்க போறீங்க? இருடி வர்றேன். எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அம்மா, என்ன கையில மறைச்சு வச்சிருக்கீங்க? அதுவா, சர்ப்ரைஸ்.
சர்ப்ரைஸா? என்னது? இந்தா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. செயின் இருக்கு. எடுத்து பாரு, உனக்குதான். ஐ, கேஸ் நம்ம இன்சியல் இருக்கு. ம், ஆமா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஏதோ லெட்டர் இருக்க மாதிரியே தெரியுது. என்ன கேட்டா என்னன்னு பாரு. யூ ஆர் எ ஸ்பெஷல் கிஃப்ட். From the heaven, your smile warms my heart. Your presence make me whole. I love you so much, my பொண்டாட்டி. ஏய், என்னடி இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? நான் அழுகல. அப்புறம் உன் கண்ணுல இருந்து வர்றது என்னவா? அது சந்தோஷத்தினால வந்த கண்ணீர். ஓ, சந்தோஷம் வந்தா உடனே அழுதுருவீங்க மேடம். ஆமா. ஓய், நல்லா இருக்காடி. ம், சூப்பரா இருக்கு மாமா. எதுக்கு இப்ப வாய் மூடுற? ஒரு நிமிஷம் சும்மா இருங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்க. உனக்கு இது கொஞ்சம் ஓவர்னு தோணல? என்ன என்ன ஓவரா தெரியல. உன்ன ஓ, என்னங்க இது? இன்னைக்கு இவ்ளோ அழகா இருக்கிற, என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்னு சொல்லு. இன்னைக்கு என்ன ஆனாலும் உன்னை விட மாட்டேன்.